ஒரு வருஷம் கூட நிறைவு பெறல. யாரு இப்ப வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கட்சி அரசியல் கட்சிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? தேர்தலுக்கு ஒரு 6 மாதங்கள் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி 24 தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்து ஜாயின் பண்றாங்க. அவருடைய கட்சி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய கட்சி 100க்கு 100 அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை நாங்கள் வந்து எதுவும் அவரை வந்து இயக்க இயலாது. ஒரு விஷயம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடும் போக்கை கடைபிடிக்கிறார். பாருங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா முதல்வர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. பெருசு கேள்வி கேட்கும்போது அவருக்குலாம் வேற வேலை இல்லை, அவர் இப்படிதான் அடிக்க விட்டே இருப்பாரு, நான் போறேன்னு சொல்லி டினை பண்ணிட்டு போறாரு. ஏன் இந்த கடும் போக்கு? அவங்க வேர்ல்ட் லீடர்ஷிப்க்கு தயாராகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து விஸ்வகுருன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நம்ம எந்த பணத்தை ஒதுக்கணுமோ அந்த பணத்துல வந்து நீங்க சொல்லி நீங்க இலவசம் கொடுத்துட்டே இருந்தா எங்க சார் எஜுகேஷன் போகும்? நம்ம ஒரு இவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்கும். பட் இத்தனை அரசியல் கட்சிகளோட நோக்கம் என்ன? தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய கொள்கைகளை மட்டுமே நம்ம பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஆஸ் an Indian. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் ரூஸ்டர் தமிழ் சேனலுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ராகுல் அவர்களும், மேலும் திமுக சேர்ந்த காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் முதற்கன் வணக்கம். வணக்கம். திரு காமாட்சி ஐயா, அந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ், அந்த வாரிசு அரசினுடைய தன்மைகள், அது சார்ந்த பல பின்னணி விவகாரங்கள்லாம் சொன்னார். மேலும் கூடுதலாக இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இயக்குனர் அமீர் அவர்கள் பல தேர்தலுக்கு முன்னதாக பல சர்ச்சைகளில் வந்து அவருக்கு சுற்றி வளைத்து பேசுபொருளாக இருந்தது. இப்போ அவர் இந்த புத்தக வெளியீட்டு சம்பந்தமாக சில கருத்துக்கள்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. குறிப்பாக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி கொண்டவர், ஒரு பணபலம் கொண்டவர். அவர் ஒரு எதேச்சனமாக வந்து தாவேகா தலைவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு, அவர் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் தெரிவிக்கிறார் அப்படின்னா அது ஒரு ஆக்கப்பூர்வமாக இருக்காது, அது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது, அப்படின்ற உள்நோக்க அரசியல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல திமுக அவர் டெஃபெண்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அவருக்கு பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நமக்கு ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இப்படியான ஒரு அணுகுமுறையை கையாளுறாரா திரு அமீர் அவர்கள்? இல்லை, அமீரை பொறுத்த மட்டும் எப்பயுமே அவர் திராவிட சித்தாந்தத்தில் உடையவர் தான். அவர் இடையில வந்து தமிழ் தேசியத்தையும் அவர் வந்து சில நேரங்கள்ல அவர் தவறுதலா அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. தவறுதலா நான் வந்து அவர் இவருக்கு சீமான்கிட்ட போனதுக்கு காரணம் வந்து பிரபாகரன். ஸோ பிரபாகரனுக்காக நான் சீமானோட போனேன், சீமானுடைய நடைமுறை சரியில்லை, நான் ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து இவர் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காருன்னா அதுல தவறு இருக்க மாதிரி தெரியல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு வருஷம் கூட நிறைவு பெறல. யாரு இப்ப வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கட்சி அரசியல் கட்சிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து இப்ப எவ்வளவு நாள் ஆகுது? தேர்தலுக்கு ஒரு 6 மாதங்கள் இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி 24 தேர்தலுக்கு முன்னாடி தான் வந்து ஜாயின் பண்றாரு. சோ அப்ப ஜாயின் பண்ணவரு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவங்க பார்ட்டியில அவருக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் இருக்காங்க. அது கூட சொல்லியிருக்காரு, 10 பேர் இருக்காங்களாம். அதுல 10ல இவர் ஒண்ணுதான், சரிங்களா? ஆனா இவரே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இவரே சில ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்குறாரு. 10 பேர்த்துல யாருமே பேசல, இவர் ஒருத்தர் மட்டுமே பேசுறாரு. அவங்க கட்சியில இருந்துகிட்டு ஒரு தலித் வந்து சீஃப் மினிஸ்டரா வரணும், ஒரு துணை முதலமைச்சரா வரணும், அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில தன்னை வந்து பெருசா விளம்பரப்படுத்திக்கிடணும், தான் வந்து பாலிடிக்ஸ்ல நிக்கணுங்கிற எண்ணத்துல அவர் வர்றாரு. காரணம் பிகாஸ் ஆஃப் அவருக்கு வந்து பைசா நிறைய இருக்கு. இல்ல இதுல ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும், 10ல ஒரு துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர்கள் அவர் அட்வான்டேஜ் எடுத்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி ஒரு கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுறாரு. கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. கூடுதலான ஒரு தகவல் சொல்ல விரும்புகிறேன். EWS அமல்படுத்தப்பட்டது, மத்திய அரசு கொண்டு வந்தது. அப்போது ஒரு தனியார் தொலைக்காட்சியில் டிபேட் நடக்குது. CPM பிரதிநிதியாக திரு அருணன் அவர்கள் வந்து பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திரு ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் பங்கேற்றார். கடுமையான ஒரு விமர்சனத்தை CPM மீது வைத்தார். இது வந்து துரோகம், இந்திய ஜனநாயகத்துக்கு இழைத்திருக்கக்கூடிய CPM இழைத்திருக்கக்கூடிய துரோகம் என்று சொல்லி திரு அருணன் அவர்களையும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் மார்க்சிஸ்ட் அந்த கட்சியையும் கடுமையாக ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் சாடினார். இதற்கு அருணன் அவர்கள் வந்து பதிலளித்தார். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை வந்து பார்க்க வேண்டும்,
இது வந்து அண்ணன் திருமாவுடைய ஸ்டாண்டுக்கே இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போய் எங்களை வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விமர்சனமாக ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் மீது வைத்தார். அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதுதான் இப்போ அதே தான் சேம் தான். இப்போ அவர் எப்படி தனிப்பட்ட முறையில் அருண் சொல்லி யாருமே பேசுனது கிடையாது, அவங்க எல்லாம் வந்து கட்டுப்பட்டவங்க, இவங்கெல்லாம் இவர் மட்டும் தான் கட்டுப்படாத மாதிரி பேசுறாருன்றீங்களா? அதனால இந்த உதாரணத்தை அது வந்து ஒரு டிபேட்ல அவர் ஒண்ணு பேசினார், அவ்வளவுதான். ஆனா இவர் கண்டினியூவா பிரஸ் மீட் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதவ் அர்ஜுன் வந்து பிரஸ் மீட் பண்றாரு. இந்த விகடனுடைய புத்தக வெளியீட்டு விழால இவர் தான் ஆர்கனைசரு, இவரே போய் உட்காந்துக்கிட்டு பேசுறாரு. இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வந்து பேசுறது வந்து எதை குறிக்குதுன்னு சொன்னா, இவர் ஏற்கனவே வந்து இவருக்கு வந்து பொது தொகுதி கேட்டிருந்தாரு, நாடாளுமன்ற தொகுதி. யாரு? இவர் நம்மளுடைய திருமா கேட்டாரு. நாம வந்து அப்ப என்ன காரணத்தினால அவர் கொடுக்க இயலலைன்னா, எல்லாருமே வந்து உங்களுக்கு ஒரு தொகுதி சேர்த்து கொடுத்தா மற்றவங்களும் ஆளுக்கு ஒரு தொகுதி சேர்த்து கேட்டாங்கன்னா கொடுக்க இயலாது. அதனால அவங்க போன தேர்தலில் யாரெல்லாம் எந்த தொகுதி வாங்கி நின்றீங்களோ அவங்க அப்படியே நில்லுங்க அப்படின்னு தான் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சது. ஆகையினாலதான் அவருக்கு பொது தொகுதி கொடுக்காம பழைய 2 தொகுதி மட்டும் கொடுக்கப்பட்டது. அப்ப இவருக்கு அந்த தொகுதி கொடுக்கல, இது திமுக தான் வந்து திட்டம் போட்டு சதி பண்ணி நமக்கு கொடுக்காம பண்ணிடுச்சு அப்படிங்கிற அந்த கோபதாபத்துல தான் இவர் வந்து எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தவறாக சித்தரிக்கிற வேலையை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இவரை வந்து 6 மாத காலத்துக்கு சஸ்பெண்ட் செய்திருப்பாங்க. சந்திக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னதாக இந்த ஒரு அறிவிப்பு வருது. இதுல ஏதேனும் ஒரு பின்னணி அரசியல் இருக்குமா? கண்ணன், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவன் எங்களுடைய கூட்டணியில இருக்கார், அவ்வளவுதான். அவர் தனி கட்சியினுடைய தலைவர். அவருடைய கட்சி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய கட்சி 100க்கு 100 அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை நாங்கள் வந்து எதுவும் அவரை வந்து இயக்க இயலாது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எங்களோட இருக்காங்க, அதுக்காக காங்கிரஸ் கட்சியை நாங்க இயக்குறோமா? காங்கிரஸ் கட்சிக்குன்னு இங்க ஒரு மாநில தலைவர் இருக்காரு, செல்வ பெருந்தொகை. அவர் கட்சியில அவர் என்ன வேணாலும் பேசுவார், புரியுதுங்களா? அவரே இது எங்களை பத்தி கூட சில நேரங்கள்ல பேசியிருக்காரு, சில நேரங்கள்ல ஆதரிச்சும் பேசுறாரு. கொள்கையின் அடிப்படையில சில முரண்பாடுகள் ஏற்படலாம். திராவிட முன்னேற்ற கழகம் அப்பழுக்கற்ற கட்சின்னு சொல்ல என்னாலும் இயலாது. ஏதோ 1-2 தவறுகள் நடக்கலாம். அந்த தவறுகள் நடக்கும்போது அதை வந்து கூட்டணி கட்சிகள் சுட்டி காட்டுறாங்க, அதை நாங்க அப்ரிசியேட் பண்றோம். இந்த 12 மணி நேர வேலை, ஆமா, எதோ இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நாங்கள் தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டினால் அதை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் வீம்படிக்கல. நாங்க சொன்னதான் கரெக்ட், நாங்க சொல்றதுதான் நீங்க ஜெய போடணும்னு எந்த காலத்திலயும் யாரையும் நாங்க சொல்லவில்லை. ஏன்னா பரவாயில்ல இப்ப பேசப்படுது. சாரும் துவக்கத்துல அந்த வாதத்தை முன்வைத்தார், ஒரு நீண்ட வாதமா ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அதை ஸ்கிப் பண்ணேன். அதானி அவருடைய இந்த விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடும் போக்கை கடைபிடிக்கிறதா? இந்தியா கூட்டணி தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அம்பானி அதானியினுடைய கூட்டாளியாகத்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். அவர் 2 தொழிலதிபர்களுக்கான பிரதமராகத்தான் செயல்பட்டு வருகிறார். 140 கோடி பிரஜைகளினுடைய அவர் பிரதிநிதியாக இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் உங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய அத்தனை கட்சியினரும் முன் வச்சிங்க. ஆனா இந்த அதானி விவகாரத்துல ஏன் இவ்வளவு கடும் போக்கு? ஒரு விஷயம் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடும் போக்கை கடைபிடிக்கிறார். ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா முதல்வர் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு. பிரஸ் கேள்வி கேட்கும் போது அவருக்குலாம் வேற வேலை இல்லை, அவர் இப்படிதான் அடிக்க விட்டுட்டே இருப்பாரு, நான் போறேன்னு சொல்லி டினை பண்ணிட்டு போறாரு. ஏன் இந்த கடும் போக்கு? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அதானி மேட்ரு நம்ம ஏற்கனவே 24 தேர்தலில் பலமுறை பல இடங்கள்ல பேசணும், பல இதுகளை எல்லாம் சுட்டி காட்டினோம். அன்றைக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு பேசும் பொருளாக வரல. காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் வந்து இவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள் வந்து அவருக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கப்பட்ட காரணத்தினால இப்ப வந்து அது தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த 2 ஸ்டேட்ல மொத்தம் 4 ஸ்டேட்ல நம்ம ஸ்டேட்டையும் அதுல சேர்த்ததுனால ஒரு கால் இங்க வந்து ஏதோ சம் அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்ததாக இவர் அங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. சோ அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து எல்லா நம்புறீங்களா சார்? அதாவது அரசு அதிகாரிகளுக்கு வந்து லஞ்சம் கொடுத்ததாக வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் இப்படி ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. இட் வாஸ் வித்தவுட் ஹிஸ் நாலேஜ், செந்தில் பாலாஜி அவர்களுடைய நாலேஜுக்கோ அல்லது யார் அப்போதைய அமைச்சராக இருந்தார்களோ அந்த அவருடைய நாலேஜ் இல்லாம தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கும் நீங்க நம்புறீங்களா? ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டி முன்னாள் சீஃப் மினிஸ்டர், ரைட்? இப்ப இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இஸ் சந்திரபாபு நாயுடு.
லட்டு விவகாரம் நடந்துச்சு, இவ்வளவு பெரிய பூகம்பம் வெடிச்சிச்சு, ரைட்? ஜஸ்ட் ஃபார் லட்டு, எவிடன்ஸே இல்லை, எதுவும் இல்லை, ஒரு பெரிய பிரச்சனை கொண்டுட்டு வந்தாங்க. பட் இது வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு த பீப்புள். கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆர் இப்ப மக்களுக்கான அரசாங்கமா இல்ல கார்பரேட்டான அரசாங்கமான நீங்க யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அங்க இருந்து $265 பில்லியன் இங்க கொடுக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு. இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஒட்டுமொத்த விவகாரத்தை புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய பல்வேறு இன்வெஸ்டர்ஸ்களை அடானி டீம் போய் சந்திக்கிறாங்க. அசார் நிறுவனம் அண்ட் அடானி பவர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கம்பெனியை உருவாக்கி, நீங்க வந்து இந்தியாவில் இந்த மாதிரி நாங்க பல்வேறு இடங்கள்ல பவர் பிளான்ட்ஸ், சோலார் பிளான்ட்ஸ் நாங்க பண்றோம், அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 25 வருஷம் 30 வருஷம் நாங்க கான்ட்ராக்ட் போடுறோம் பல்வேறு ஸ்டேட்கள்கிட்ட. அப்போ அந்த ஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய லாபத்தை நாங்க உங்கள்கிட்ட பகிர்வோம். ஸோ த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் அரவுண்ட் 25,000 crore rupees இந்தியன் பணமதிப்படி 25,000 கோடி ரூபாய். அதுல இருந்து $265 billion, which is close to 2,000 odd crores, right? அந்த 2,200 odd crore rupeesல இந்தியால பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி கொடுக்கணும், பவர் சப்ளை பண்ணணும். பவர் சப்ளை பண்றதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு, ரைட்? டான்ஜெட்கோ லைக் இது வந்து ஜஸ்ட் a second, I'll just tell you. SECI, SECI. SECI வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அ கவர்மெண்ட் பாடி. ஸோ அடானி கிரீன்ஸ் அண்ட் அஜோர் பவர் ரெண்டு பேருமே 12 GHz பவர் நாங்கள் கொடுக்குறோம்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஓகே. அப்போ இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அதை பார்த்துட்டு $8 பர் யூனிட் நீங்க கேட்குறீங்க, இது சாத்தியப்படாது. அப்போ ஸோ இவங்க யாருக்கு விற்கிறாங்கன்னா SECIக்கு விற்கிறாங்க. SECI தான் ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட் கிட்ட அந்த ஆர்டர் போடுறாங்க. இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஃபர்ஸ்ட் ரெஃப்யூசஸ் அண்ட் அடானி ஃப்ளைஸ் டு ஆந்திரா. 2 hours they have a meeting. வெளியில வர்றாரு. He says I'm signing it with அடானி. அடுத்த நாள் சைன் பண்ண போறோம். ஒரு நாள் முன்னாடி என்ன நடக்குதுன்னா, மோடி கவர்மெண்ட் வேவ்ஸ் ஆஃப் த கீ காஸ்ட், சரியா? கீ காஸ்ட் அதாவது ஒரு சப்சிடியை கொடுக்குறாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு. அதனால மக்களுக்கு என்ன நஷ்டம்னு அதை நீங்க பாருங்க. பர் யூனிட் இட் வாஸ் சப்சிடைஸ்ட் பை 80 பைசா, ரைட்? அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 1360 கோடி ரூபாய். இந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷத்துக்கு? 25 வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ நமக்கு வரக்கூடிய நஷ்டம்? 34,000 crores. இந்த 25 வருஷத்துல அவ்வளோ இழப்பீடு 34,000 கோடி ரூபாய் வெறும் ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட மட்டுமே, ரைட்? Why Chandrababu Naidu is not talking about it? It is not done by his government, right? Previous government தான். You can talk, you can make fuss about Laddu. This is my pocket here, this is my money. என்னுடைய சட்ட பையில இருந்து மக்கள் பணம் போகுது. ஏன் நீங்க பேசல? Because இப்ப இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு will also have business tie up with Adani. அதையே இங்க நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ADMK ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, 25 வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க. 25 வருஷத்துக்கு தமிழ்நாடு population will pay extra money for the power. He is not giving you cheap. மார்க்கெட் காஸ்ட்டை விட 3 மடங்கு அதிகமா வித்துட்டு இருக்காங்க அடானி. $2 விற்கக்கூடிய யூனிட் $7 அரசாங்கத்துக்கே கிடைக்குது. அரசாங்கம் $1 மேல போட்டு தான் உங்களை வித்துட்டு இருப்பாங்க. அடுத்த 25 வருஷத்துக்கு நீங்க அந்த அதிக பணத்தை கட்ட போறீங்க, ரைட்? So what the current government should have done, I have the data. அப்ப அவங்கள்ட்ட டேட்டா இருக்காதா? கவர்மெண்ட் கிட்ட இருக்குமா இருக்காது? ஏன் நீங்க கேள்வி கேட்கல? எதுக்காக நான் ஒரு ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கம் அமைக்கிறேன்? திஸ் இஸ் வாட் யுவர் ஜாப் அண்ட் தட் இஸ் வேர். அதே கேள்விக்கு மறுபடியும் போங்க, எங்க நீங்க தொடங்குனீங்களோ ஐ எம் த கிங். அந்த அதுல அரசாங்கத்தை நடத்தக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ கிட்ட போயிட்டு நீங்க சாதாரணமா என்னுடைய மகனுக்கு ஒரு சீட்டு வேணும் ஐயா, உங்களுடைய கான்ஸ்டிடியூன்சில இருக்கிற நல்ல படிக்கக்கூடிய பையன் போட்டு கொடுங்க, ஆளே விடுவாரு.
ஏன் கான்ஸ்டியூன்சியில சரியான மருத்துவமனை கிடையாது, அலைய விடுவாங்க. யூனோ I am the king, you should come to me, I am not your servant, I will not come to you. அது இன்னைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மத்தியில் இருக்கு, அரசியல் கட்சிகள் இருக்கு. சார் ஒரு சிங்கிள் நம்ம மோடியை கேட்கிறேன் எவ்ரி டே தட் அவர் வந்து ஒரு பிரஸ் மீட் கூட வைக்கிறார். ஷோ மீ ஒன் பிரஸ் மீட் ஆஃப் மிஸ்டர் ஸ்டாலின், ஜஸ்ட் சிங்கிள் பிரஸ் மீட். Have you have an answer? So what Modi is doing in central government, the same thing is happening in every state. I'm not targeting Mr. Stalin alone. In every state. You cannot reach out to the politician directly. மனு கொடுக்கணும், போகணும், நிக்கணும். ஓகே ஃபைன், அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க, இத்தனை பேர் பார்க்கணும். எஸ் ஐ அக்ரி. பட் அதுக்காக தானே நம்ம இவ்வளோ பிரிவுகளை வச்சிருக்கோம். தேர் இஸ் எம்எல்ஏ, தேர் இஸ் கவுன்சிலர், தேர் இஸ் வார்ட் மெம்பர்ஸ். அவங்களோட வேலை என்ன? பிரிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்காக தானே அந்த புஸ்தகத்தை நம்ம ரெடி பண்ணோம், கான்ஸ்டியூஷன். அதுக்காக தானே டெமோக்ரஸி ஃபார்ம் பண்ணோம். அதுக்காக தானே நம்ம ஓட் பேங்க் கொண்டுட்டு வரோம், ஓட் ப்ராசஸ் கொண்டுட்டு வர்றோம். இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகணும்னா சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் பீன் சோல்ட். நேத்து ஒரு அலகாபாத் சீஃப் ஜஸ்டிஸ் சங்கர் யாதவ் நேத்து பேசியிருக்காரு பஜ்ரங் தள்ளுடைய விஸ்வ இந்து பரிஷத்தோட மேலையில. விஸ்வ இந்து பரிஷத்து ஹிந்து குழந்தைகள் ரொம்ப கைண்டா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. இந்தியா மெஜாரிட்டி ஹிந்து நேஷன், அவங்க முறைப்படிதான் இது நடக்கணும். நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பேசுறாரு. நீதிமன்றம் போயிருச்சு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போயிருச்சு, ரைட்? இருக்கக்கூடிய இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, ஐடி, அவங்கள வச்சு நீங்க எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய வேலை பாக்குறீங்க. யூனோ ஈவன் செந்தில் பாலாஜி மேல வழக்கு இருந்தது, பல பேர் மேல வழக்கு இருந்தது, ரைட்? ஸோ உங்களை ஏதோ ஒரு ஹண்டரை வச்சு ஏதோ ஒரு பயத்தை காட்டி உங்களை பேச விடாம தடுத்து வைக்கிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு பி யூனோ, அதான் நான் சொன்னேன், ஒற்றை தலைமையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஒற்றை தலைமை. நான் எந்த ஆணையை விடுறனோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய என்னுடைய அமைச்சர்கள் அதை ஃபாலோ பண்ணணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் திஸ் இஸ் நாட் அ டெமோக்ரஸி, திஸ் இஸ் நாட் அ குட் சைன் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா மக்கள் போய் கேள்வி கேட்கணும், மக்களுக்கு வந்து பதில் கொடுக்கணும் அரசாங்கம். இஃப் ஐம் ரேசிங் அ கொஸ்டின், நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அதுவும் முன்னாள் அரசாங்கம் பண்ணத ஜெகன்மோகன் ரெட்டி, அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்துருச்சு. இப்போ இதுக்கு இன்னும் வரல, மேபி இட் மே கம். இஃப் இங்க தமிழ்நாட்டுல ஏதோ தவறு நடந்துருச்சுன்னா இட் மே கம், ரைட்? அது வர்ற அன்னைக்கு நம்ம பேசலாம். பட் அங்க நடந்த விஷயம் இங்க நடக்க கூடாது. சரி, இங்க நடந்துருச்சு, ஏன் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து தட்டி கேட்கல? போன அரசாங்கம் செஞ்ச தவறுகளை ஏன் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணல? ஏன் மக்கள் மீது அந்த பாரத்தை இன்னும் 25 வருஷத்துக்கு நீ போட்டுட்டே இருக்க முடியும்? இஸ் தட் நாட் அ வேலிட் பாயிண்ட்? பட் ஆனா அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்வதற்கு நம்ம it is against public benefit. ஒரு கார்ப்பரேட்டுக்காக இந்த நாட்டை நான் நடத்த முடியாது. ஓகே, நான் வட்டி டாக்ஸ் கட்டறேன். இந்த state government can abolish, yes of course, this agreement. It is not it is not an act. Okay, சட்டம் கிடையாது. It is just a contract. அந்த கான்ட்ராக்டான விதிமுறைகள் இருக்கும். ஃபைன் கொடுக்கணுமா, கொடுத்து தொடங்க. 25 வருஷத்துக்கு நான் வந்து என்னுடைய பப்ளிக்கா வித்துட்டு உட்கார கூடாது இல்லையா? ஓகே, இல்ல இப்ப இத வந்து ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் பவருக்கு வந்த உடனே ஸ்டாலின் இதை பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போதே இமிடியேட்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு தக்கீது, நீங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து மீறக்கூடாது, ஆஸ் ஃபார் அக்ரிமெண்ட் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய power and water is a state subject. Education is a state subject. எல்லாமே medical is a state subject. Education state subject தான் இன்னைக்கு எல்லாம் உள்ள வர்றாங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் தான். நீங்க சென்ட்ரல்ட்ட போய் இத கேட்க தேவையில்லை. ஒப்பந்தம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட போட்டிருக்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட போடல. சென்ட்ரல் கவர்மெண்டோட தான் இந்த ஒப்பந்தம் போட்டது. வந்து திரு அதானி கூட டைரக்டா போடல இந்த ஒப்பந்தம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாருகிட்ட போட்டது? சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அந்த மின்சாரம் பயிர்மன கழகத்தோட தான் நம்ம போட்டிருக்கோம். கவர்மெண்டோட அது செப்பரேட் பாடி. அது அந்த பாடியோட தான் அக்ரிமென்ட். மிஸ்டர் செந்தில் பாலாஜி, நாங்க இத போடல, ஏடிஎம்கே தான் போட்டிருக்காங்க நீங்க சொல்றீங்க. இட் இஸ் a recorded statement, right or wrong? Yeah.
when Mr. Senthil Balaji says that we have not done it, இப்போ எனக்கு வந்து 2 ரூபாயில ஒரு யூனிட் கிடைச்சிச்சுன்னா என்னுடைய தொழில் வளரும், எனக்கு வந்து கம்மியான மின்சாரம் கிடைக்கும், கம்மியான விலையில மின்சாரம் கிடைக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கை தரம் முடியும், ரைட்? நான் வந்து பல விஷயங்களை நான் வந்து இங்க மின்சாரத்தை வச்சு பண்ண முடியும். இன்னைக்கு நான் வந்து 12 ரூபாய் 14 ரூபாய் மின்சாரம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பர் யூனிட். அதே நான் வாங்குறது ப்ரொக்யூர்மெண்ட் எனக்கு கம்மியான விலையில கிடைச்சிச்சுன்னா ஆஸ் அ கவர்மெண்ட் என்னால உங்களுக்கு கம்மியான விலையில கொடுக்க முடியும். பட் நான் வாங்குறதே ஹை காஸ்ட்ல வாங்கிட்டு நான் சப்சிடிங்கிற பேர்ல நான் உங்களுக்கு வந்து குறைச்சு கொடுக்க முடியாது. இல்ல இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளும் பயங்கரமா இருக்கு. விளைவாசிகள் பல இந்தியாவுடைய அடுத்த மிகப்பெரிய failure of the government, whether it is Tamil Nadu or Delhi, whatever it is. நீங்க சொல்றீங்களா 20 கிலோ ரேஷன் நான் ஃப்ரீயா கொடுக்கறேன், நான் வந்து பருப்பு ஃப்ரீயா கொடுக்கறேன், நான் இதை ஃப்ரீயா கொடுக்கறேன், 2000 ரூபாய் உங்க அக்கவுண்ட்ல போடுறேன், 1500 ரூபாய் அதுல போடுறேன், பெண்களுக்கான பஸ் ஃப்ரீயா கொடுக்கறேன். கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, பட் எங்க இருந்து அந்த பணம் வருது? Have you thought about it? நம்ம கிட்ட ஒரு பட்ஜெட் இருக்கு, அந்த பட்ஜெட் வந்து வெவ்வேறு விஷயங்களுக்கு நம்ம ஒதுக்குறோம். எஜுகேஷனுக்கு நம்ம தனியா ஒதுக்குறோம், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஒதுக்குறோம், ஃபார்மர்ஸ்க்கு நம்ம ஒதுக்குறோம், சுற்றுச்சூழலுக்கு நம்ம ஒதுக்குறோம், டிரான்ஸ்போர்டேஷனுக்கு நம்ம ஒதுக்குறோம். இது எல்லாமே அடிப்படையான விஷயங்கள். ஃப்ரீயா எப்படி சார் கொடுப்பீங்க? நீங்க எஜுகேஷனுக்கு தனியா ஒதுக்குறீங்க இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் சுரண்டணும், அப்பதான் ஃப்ரீயா கொடுக்க முடியும். மெடிக்கலுக்கு நான் ஒதுக்குறோம் இல்லையா, அங்க இருந்து கொஞ்சம் சுரண்டணும், அப்பதான் ஃப்ரீயா கொடுக்க முடியும். So நம்ம என்ன பண்றோம்னா the quality of education, the quality of life, the quality of medical infrastructure compromise பண்ணி உங்களுக்கு நான் 1500 ரூபாய் அக்கவுண்ட்ல போடுறேன். நான் என்ன இழக்கிறேன்? ஒரு நல்ல எஜுகேஷன் சிஸ்டத்தை நான் இழக்கிறேன். சைனா கிட்ட அது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் ஃபைனலா முடிச்சுக்கிறேன். இங்க இந்தியா spends 4.6% from the GDP on education. சரியா? China spends 4.1 or 2%. இந்தியாவோட கம்மி from the GDP. பட் அது எவ்வளவு இருக்கு தெரியுமா? India spends 13.85 billion from the GDP. China spends 960 billion. See the ratio. Right? அங்க இருக்க குழந்தைங்க என்ன பண்றாங்க? They are developing their skills. அவங்க வேர்ல்ட் லீடர்ஷிப்க்கு தயாராயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து விஸ்வகுரு விஸ்வகுரு விஸ்வகுருன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நம்ம எந்த பணத்தை ஒதுக்கணுமோ அந்த பணத்துல இருந்து நீங்க சுரண்டி நீங்க இலவசம் 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 கொடுத்துட்டே இருந்தா எங்க சார் எஜுகேஷன் போகும்? எங்க எஜுகேஷன் போகும்? உங்களுடைய உலக முறைப்படி உங்களுடைய ஜிடிபில இருந்து 13% இருந்து 14% எஜுகேஷனுக்கு மட்டும் ஒதுக்கக்கூடிய அரசாங்கம் அந்த நாடு தான் வல்லரசான நாடாக மாறுது. This is what the norm is. What are we doing? இதுல பட்ஜெட் நம்ம பார்க்கணும் இல்லையா? இப்போ இந்தியாவோட தானே சார் நீங்க ஒதுக்குறீங்க. இந்தியாவோட ஜிடிபி சாரி இப்போ 13% நீங்க வச்சுக்கோங்க. இந்தியா 3 trillion தொட்டுருச்சு. சரியா? we are 300 lakh crore GDP. அதுல இருந்து 10% எடுத்து வைங்க. 30 lakh billion. What are you spending? Not even 50% from that. இதுல ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது 8% கொடுத்தாங்க எஜுகேஷனுக்கு. தனி மினிஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, யூஜிசி தனியாக பண்ணிட்டு இருந்தாங்க, 8% கொடுத்தாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்த உடனே அந்த 8% 4% ஆக்கிட்டாங்க. அப்படியே 50-50 டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ அந்த யூஜிசி ஸ்கேல் காலேஜஸ்லாம் வந்து சப்ஸ்கூனியாக வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதை பார்த்துக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எய்ட் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய பாம்பையும் போட்டாங்க. இது ஒரு பக்கம். இந்த 2 நாளைக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மோடிஜி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் மீதும் ஏற்கனவே மகாராஷ்டிராவுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இருந்து இப்போ ஷிண்டே மூலம் இருந்த அந்த எல்லா வழக்குகளையும் கம்ப்ளீட் ஆல் வழக்குகளையும் வாபஸ் வாங்கியிருக்கு. அஜித் பவார் இந்த இடத்துல I'll finish it. 960 billion சைனா. இப்போ என்ன நடக்கும்னா, நான் ஏன் சைனாவை ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, we both are almost equal population. நம்ம சைனாவே மிந்திட்டோம், ரைட்? பாப்புலேஷன் வைஸ் we both are equal. இப்போ
10% இல்லை 13% நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா கூட நம்மளுடைய எஜுகேஷன் உயரும். ரைட்? தமிழ்நாட்டில் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. தமிழ்நாட்டை நீங்கள் மறந்துடுங்க. தமிழ்நாடு ரொம்பவே ஒரு ப்ராக்ரெசிவான ஸ்டேட். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா அண்ட் கர்நாடகா இதை விட்டுருங்க, தெலுங்கானா விட்டுருங்க. பட் வடநாட்டுக்கு நீங்கள் போய் பாருங்க, இன்னைக்கும் கையில் அந்த காவி கொடியை பிடிச்சிட்டு, இல்லை ஒரு மசூதியை இடிக்கிறதுக்கு, இல்லை அங்கே அந்த கம்யூனல் ஆங்கிள் எந்த அளவில் திணிக்கப்படுதுன்னு நீங்கள் பாருங்க. சைனாவில் இருக்கக்கூடிய குழந்தை சயின்டிஃபிக்காக யோசிக்குது, படிக்குது. உலக நாடுகளில் போகும்போது எப்படி நான் சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறோம்னு பார்க்குறாங்க. அங்கே மேனுஃபேக்சரிங் அதிகரிக்குது, ரைட்? அங்கே எக்ஸ்போர்ட் அதிகரிக்கிறது, ரைட்? இந்தியா இஸ் டிபெண்டன்ட் ஆன் சைனா நவ் இன் இம்போர்ட். We are not exporting. Bangladesh is saying we don't want Indian goods because எங்களுடைய ஆட்கள் பாதிக்கப்படுறாங்க, எங்களுடைய மேனுஃபேக்சரர்ஸ் பாதிக்கப்படுறாங்க, கேன்சல் பண்ணுங்க, இந்தியா பாய்காட் இந்தியன் குட்ஸ்னு பங்களாதேஷ் சொல்றாங்க. வாட் ஹேவ் யூ டன்? உங்களுடைய எஜுகேஷன் பாலிசிஸ் என்ன ஆச்சு? உங்களுடைய மேக் இன் இந்தியா, உங்களுடைய ஆத்ம நிர்பர் பாரத் என்ன ஆனது? உங்களுடைய மேனுஃபேக்சரிங் என்ன ஆனது? வேலை வாய்ப்பு அப்பதானே உருவாகும். ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது, இந்தியா இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, but China is dictatorship. That is okay, but they are getting jobs, no? Their per capita income is 3 times to you, no? They are having a better life than you. Yes or no? Though it is a one party system, we are a multi party system, but and the one party system is giving all the benefits to the population. We being democratic country, நம்ம ஒரு இவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்கும். பட் இந்த இத்தனை அரசியல் கட்சிகளோட நோக்கம் என்ன? தன்னுடைய சித்தாந்தத்தை, தன்னுடைய கொள்கைகளை மட்டுமே நம்ம பரப்பிட்டு இருக்கோமே ஒழிய, ஆஸ் என் இந்தியன் என்னுடைய மக்களுக்கு என்ன போய் சேரணும், என்னுடைய மக்களுக்கு நான் இந்த இத்தனை ஃபேக்டரிஸ், இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 இன் இண்டஸ்ட்ரீஸ். செகண்ட் இஸ் குஜராத். பட் குஜராத் அண்ட் தமிழ்நாடுக்கு 50% டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்? 50% difference இருக்கு. 38,000 factories are there in Tamil Nadu, 18,000 factories are there in Gujarat. That is the difference. But other states, you talk about Assam, you talk about West Bengal, you talk about Madhya Pradesh, there is no industry. But அந்த இடத்துல இருக்கக்கூடிய வளங்களை, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம வெறும் அடானியை மட்டும் வச்சு நீங்க நாட்டை நடத்த முடியாது, வெறும் அம்பானியை வச்சு இந்த நாட்டை நடத்த முடியாது. பட் தட் இஸ் ஹவு த கவர்மெண்ட் இஸ் ஃபார்மிங். இன்னும் சொல்ல போனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறதுனா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு துணை போயிட்டு தானே இருக்கிறாங்க. எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சேஸ் நோ, we don't want to have any business with Adani, we want our own people to do the business. Show me one state. Okay, show me one state. You will not have, because அது மாதிரி ஸ்ட்ரக்சரை மாத்திட்டாங்க. ஒற்றை தலைமை, ராஜா அரசாங்கம், அண்ட் பிரஜை ராஜா கிட்ட கேட்கணும், நான் ராஜாவா தான் இருப்பேன், ஐ எம் நாட் யுவர் சர்வெண்ட். இந்த சித்தாந்தத்தை உடைக்காத வரை, அது உடைக்கிறதுக்கு கல்வி போய் சேரணும். கல்வி போய் சேர்றதுக்கு அந்த பட்ஜெட் சரியா அலோகேட் ஆகணும். ஃப்ரீ பீஸ், இலவசமான விஷயங்களை மக்களை எதிர்க்க ஆரம்பிக்கணும். யார் அந்த ஃப்ரீ பீஸை கொண்டுட்டு வர்றாங்க, எங்க இருந்து நீ பணத்தை கொண்டுட்டு வரேன்னு அந்த கேள்வி கேட்கணும். எந்த பட்ஜெட்ல இருந்து நீங்க காசு எடுத்து எனக்கு 1,500 ரூபா கொடுப்பீங்கன்னு நீ கேட்டா மட்டும்தான் he will say, okay, sorry, I will improve my education system, I will give you a better road, I will give you 24 hours in electricity, I will give you a good pure drinking water, I will give you a good library, I will give you a good school அப்படின்னு அவங்க வருவாங்க. அதுதான் ஒரு அரசியல் கட்சியோட பொறுப்பை ஒழிய கார்பரேட்டருக்காக வேலை பார்க்க. ஓகே, இறுதியான உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிறேன். ஐயா, ரத்தின சுருக்கமாக உங்களுடைய நிறைவான கருத்து. இல்லை, இப்போ திரு ராகுல் அவர்கள் சொல்கிறது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று தான். ஆனால் இது டெமோக்ரஸி. இந்த டெமோக்ரஸி கண்ட்ரியில் இது அடுக்கடுக்காக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி வார்டு மெம்பர்லேருந்து அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக எம்எல்ஏ, எம்பி, நாடாளுமன்றம், சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி அடுக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு வரத்தான் செய்யும். ரெண்டாவது இன்றைக்கு டெல்லியை ஆளக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு சரியான அரசு இல்லை. அவங்க ஒரு இந்துத்துவ கொள்கையை கடைபிடிக்கிற காரணத்தினாலையும், அவங்க த்ரூஅவுட் ஸ்டேட் ஃபுல்லாக ஸ்டேட்ஸும் அவங்களுடைய கண்ட்ரோலில் வரணுங்கிறதுக்காக அவங்க இல்லாத ஸ்டேட்ஸ் எல்லாம்
வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு நடந்துக்கிறாங்க. இப்போ ஒன்றும் வெரி சிம்பிள் பாருங்கள். இப்போ நடந்த அந்த புயலுக்கு வந்து ஏற்கனவே நமக்கு ஏப்ரல் மாதம் விடுவிக்க வேண்டிய அந்த 900 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க, 900 லட்சம் கோடியை. ஆனால் இன்னும் இதுக்கு வந்து பணமே கொடுக்கல. ஆனால் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. இதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர் மேலே போட்ட ஈடி வழக்கு இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க மேலே போட வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குது. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒன்றிய அரசு அவங்களுடைய போக்கு எந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு வந்து இந்த சிஸ்டத்தை நம்ம உடைக்கணும். இப்போ இன்னைக்கு லண்டன்ல இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமோ இல்லை யூஎஸ்ல இருக்க மாதிரி யூஎஸ் கூட இப்போ வர மோசமாயிடுது. ஸோ லண்டன் சிஸ்டம் நல்லா இருக்கு. we have a beautiful system. சிஸ்டம்ல ப்ராப்ளம் இல்ல, சிஸ்டத்தை நடத்தக்கூடிய நபர்கள் மேல தான் ப்ராப்ளம் இருக்கு. சிஸ்டம் இஸ் நாட் rotten. சிஸ்டம் இஸ் வெரி பியூட்டிஃபுல் சார். மல்டி பார்ட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. சைனா நீங்க சொன்னபடி ஆப்ஷன் கிடையாது. யூனோ அங்க நீங்க தேர்வு செய்ய, நீங்க பிடிக்கதோ பிடிக்கலையோ அவங்கள தான் நீங்க தேர்வு செய்யணும். பட் அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் நல்லா இருக்கு. ஒற்றை தலைமையாக இருந்தால் கூட மக்களுக்கு என்ன போய் சேரணுங்கிற விஷயம் அவங்க பண்றாங்க. இல்ல இப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கு. எலெக்ஷன் கமிஷனே வித்து போயிருச்சு சார். அதத்தான் சொல்றேன். சோ சிஸ்டம் இஸ் ராட். சிஸ்டமே இன்னைக்கு வந்து க்ளாப்ஸ் ஆயிடுச்சு. சோ க்ளாப்ஸ் ஆனதுனால கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. இல்ல சிஸ்டத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. we have one of the best system in the world. இதை தாண்டி பெட்டரான கான்ஸ்டிடியூஷன் உலகத்துல எங்கேயும் இருக்க முடியாது. இதை தாண்டி பெட்டரான ஃப்ரீடம் எங்கேயும் இருக்க முடியாது. பட் அந்த ஃப்ரீடத்தை சிதைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ஆட்சியாளர்கள். அவங்கள சரி பண்ணுங்க. அடித்தட்டுல இருந்து கரெக்ட் ஆகி வரணும், மேல இருந்து. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல வரலாற்று தரவுகளோட ஒரு எளிய மக்களுக்கும் புரியும் விதமாக இந்த கலந்துரையாடல் என்பது அமைந்தது. குறிப்பாக இரு விருந்தினர்களுக்கும் நன்றி சொல்லணும். உங்களுடைய நூற்றாண்டினுடைய உங்களுடைய அனுபவத்திலும் நீங்கள் படித்த இந்த கடந்த கால வரலாற்றிலும் ஒப்பிட்டு சமகால நிகழ்வுகள் நடக்கக்கூடிய பல டிஃபிகல்ட்டிஸை நீங்கள் ரொம்ப தெளிவாக விளக்கினீங்க. இரு விருந்தினருக்கும் மிகுந்த நன்றி.